அம்மா தனியா இருக்குது. ராஜபாண்டி துளசியை கட்டிக்க ஆசைப்படுறத முதல்ல அதுகிட்ட சொல்லி அது என்ன நினைக்குதுன்னு கேட்போம். அம்மா செல்லம், என்ன அதெல்லாம் ஒரே அரிப்பா இருக்குடி. குடுமா நான் செய்யறேன். அம்மா என்ன செல்லம்? அன்னைக்கு உன்கிட்ட சொல்ல வாய எடுத்து என்னால சொல்ல முடியாம போச்சு. அதை என் மனசுக்குள்ளே வச்சு எனக்கு ஒன்ன விட்டா வேற யாருமா இருக்கா? என் மனசுக்குள்ள இருக்கிறத உன்கிட்ட தானம்மா என்னால கொட்ட முடியும். என் புள்ள ராஜபாண்டி துளசிய கட்டிக்க எந்த தகுதி இல்லாதவன்னு எல்லார் மாதிரியும் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேம்மா. ஆனா அது தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேம்மா. ஒரு பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஒரு ஆம்பளைக்கு என்ன தகுதி வேணும்? காலம் பூரா கண்கலங்காம வச்சு காப்பாத்துறது. வாழ்வோ சாவோ என்ன வந்தாலும் புடிச்ச கைய விடாம கூட நிக்கணும். அதானம்மா. என் புள்ள துளசி கூட அப்படி நிப்பாமா? நீ ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கிறதுலே தெரியுதுமா நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. அம்மா நீ பெத்த பொண்ணு நானு. உன்கிட்ட நான் பொய் புரட்டு ஏதாவது சொல்லுவேனா? சத்தியமா சொல்றேம்மா. உன் பேரை என்ன சொன்னேன் தெரியுமா? வைக்கப்படப்புல தீ பிடிச்சு துளசிக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா அவளோட சேர்ந்து நானும் செத்து போயிருப்பேன்னு சொன்னேம்மா. தான் மனசுல நினைச்சவளுக்காக சாக துணிஞ்சவனுக்கு கூட சேர்ந்து வாழ வைக்கிறதுல என்னம்மா தப்பு இருக்கு? என்னம்மா நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? உன் பேரனுக்கு உன் பேத்திய கட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா? அம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு? அம்மா அம்மா எந்திரிமா. அம்மா துளசி இங்க சீக்கிரம் வாடி. அம்மா துளசி என்னடி பண்ற? சீக்கிரம் வாடி. அம்மா என்னாச்சுமா? சீக்கிரம் வாடி. அம்மா மயங்கி விழுந்துருச்சு. என்னமாச்சு உனக்கு? அம்மா என்னன்னு தெரியல. அம்மா மயங்கிருச்சு. அம்மா என்னாச்சு அப்பதா? என்னாச்சு அப்பதாக்கு? என்னன்னு தெரியல. அப்பதா கண்ணு முழிச்சு பாரு. அப்பதா எந்திரி அப்பதா. கண்ணு திறந்து பாரு. ராஜகிழவி பாருண்ணா. அம்மா கண்ணை திறந்து பாருமா. ராஜகிழவி ஏய் அவதா, என்னாச்சு? இங்க வர சொல்லு. என்னாச்சு அவதா? இங்க புளிக்கடி தண்ணி எடுத்துட்டு வா. என்னம்மா ஆச்சு? அம்மா கண்ணை மூலிமா. ராஜகிழவி பாருங்கற. ராஜகிழவி நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டவாமா? ராஜகிழவி எழுந்துரு. அம்மா என்ன ஒரே சத்தமா இருக்கு? பாட்டி அப்பதா அத்தை என்னத்த? என்னாச்சு? என்னாச்சு பாட்டி? அப்பதா பாட்டி எந்திரி பாட்டி. அத்தை அப்பதாக்கு என்னாச்சு? அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியலப்பா. சீவிக்கிட்டு இருந்தே மயங்கி விழுந்துருச்சு. பாட்டி கண்ணை முழிச்சு பாரு. அம்மா கண்ணை திறந்து பாருமா. அப்பதா தண்ணி கொண்டு வாங்க. பாட்டி அப்பதா எந்திரிங்க. சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணி கொண்டு வாங்க. ஏய் அவதா, ஏய் அப்பதா எந்திரி. பாட்டி எந்திரி பாட்டி. ஏய் அவதா, சின்ன டாக்டர் வர சொல்லுமா. எந்திரிங்க அப்பதா. ராஜகிழவி பாட்டி ப்ளீஸ் எந்திரி. ஏன் இன்னும் அப்பதா எந்திரிக்கல? எப்படி குடி டாக்டர் கூப்பியா? அப்பதா அம்மா பேசுமா. அம்மா என்னை பாரு பாட்டி. பாட்டி எந்திரி பாட்டி. அப்பதா அப்பதா என்னாச்சு தெரியல. அப்பதா என்ன பாரு. அப்பதா போய் என்ன எல்லாருமே ராஜபாண்டி ராஜபாண்டின்னு கூப்பிடுறதை விட துளசி மாமா துளசி மாமான்னு கூப்பிடுறது துளசியே என்ன மாமான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. போய் அப்படி இருக்குது. டேய், உனக்கு அந்த பேரை வைக்கிறதுக்கு நாங்க என்ன பாடுபட்டோம் தெரியுமா? போய் என்ன இவ்வளவு ஸ்பீடா ஓட்டு வரான்?
அதான் நான் அவசரத்துக்கு பிறந்தவன். எவ்வளவு வேகமா வரான் பாரு. என்ன விஷயமா வரான்னு தெரியலையே. வா போய் மடக்கி அவனையே டேய், கேட்போம். ரொம்ப வேகமா வரான். வா வா. டேய், 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 நிறுத்துடா. மொத்தத்தையும் உடைக்க வீட்டு ஓட்டுறான் பாரு. டேய், டேய், புலிக்குட்டி, என்னய்யா ஏன் இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்க? டேய் இவ்வளவு வேகமா போனேன்னா ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரி தான் போவ நீ. ஆஸ்பத்திரி தாங்க போறேன். டேய், நான் கூட பேசிட்டு இருக்கேன் நீ. ஐயோ யாரு கூட பேசுறா? நெசமா தான் சொல்றேன். அப்பத்தான் பேச்சு முச்சாம கிடக்குது. ஆஸ்பத்திரி போய் டாக்டர் கூப்பிட போறேன். சும்மா போட்டு நக்கல் பண்ணிட்டு ஏய், வாங்க. என்னடா சொல்ற? போய் கேள்விக்கு நாம டிக்கெட் எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா அதுவே ஃப்ரீ பாஸ் எடுத்து போயிடும் போல இருக்கு. ஆமாண்டா மவனே, அந்த வீட்டுல டண்டனக்கா சத்தம் கேட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டுல 1 வருஷமும் 6 மாசமும் கழிச்சுதான் டுண்டும் சத்தம் கேட்கும். டேய் மவனே, கடவுள் இருக்காண்டா. போய் இப்பவே நேரா கிளவி முன்னாடி போய் நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டேய் வெறும் கையோட போனா எப்படா டிராமா ஈடுபடும்? அதுக்கேத்த செட்டு ப்ராப்பர்ட்டியோட போய் அசத்துமா? ஓ. வா நட. வாடா மவனே. என்ன போய் இங்க கூப்பிட்டு வந்திருக்க? பழம் வாங்கத்தான். அது தெரியும் போய், இது ரொம்ப முக்கியமா இப்போ. ஆமா மவனே, எதையும் ஒரு முறையோடு செய்யணும்ல, அதுக்கு தான். ஏம்பா சொல்லுங்க சார். அந்த ஆரஞ்சு 1 கிலோ, ஆப்பிள் 1 கிலோ எடை போடு. அந்த வாழைப்பழம் ஒரு சிப்பம். சரிங்க சார். பார்த்து கரெக்டா எடை போடுனே. இடையெல்லாம் கரெக்டா இருக்கும் சார். இந்த மீதி கொடு. சரிங்க சார். இந்தாங்க சார். எப்போ ஆ? பூ வாங்கிக்கலாம்ப்பா. மவனே, கேள்வி அந்த வேலை தான் இருக்கு. இன்னும் ஸ்டாப்பிங்ல இறங்கலடா மவனே. இப்போ எதுக்கு பூ? எப்பா எப்பா, இது கேள்விக்கு இல்லப்பா, ஆ? என் துளசிக்குப்பா. சரி போ. வாப்பா. வாங்க. ஏக்கா, இது ஒரு 7 முழம் கொடு. கொடு. போதுமாப்பா? போதுப்பா. ஏக்கா, கரெக்டா அளந்து கொடு. இது என் துளசிக்கு. ஏப்பா, என்னப்பா எண்ணிக்கிட்டு இருக்க? சரி கொடு. வாங்கி கவர மிச்சம் மஞ்சு பேரு. காசு இந்தா வச்சுக்கோ. வா போலாம். வா. சாமிகளா, என்ன பெத்த அம்மாவுக்கு நானே எமனா ஆயிட்டேன். துளசிய ராஜபாண்டிக்கு கட்டி கொடுக்கலான்னு நான் சொன்னதை கேட்டு அந்த அதிர்ச்சியில என் அம்மாக்கு இப்படி ஆயிருச்சு. அதுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுப்பா. அப்படி ஏதாவது ஆயிருச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சி என்னை கொண்டு போட்டுரும். அப்படி எதுவும் ஆயிடக்கூடாது.